வேதத்திலே யாபேஸ் அப்படின்ற ஒரு மனிதனை குறித்து வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் தொடங்குறது. யாபேஸ் அப்படின்ற ஒரு மனிதன். ஆனா அந்த மனுஷனுடைய பெயர் பார்த்தீங்க அப்படின்னா, அவனுடைய தாயார் அவனை துக்கத்தோடு, அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறோம். அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் அந்த பெயர். ஆனா வேதம் சொல்லுது, அந்த ஜீரோ அதிலிருந்து ஆரம்பிச்ச அந்த மனுஷன் எப்படி ஆனானா அப்படின்னு சொன்னா, ஒரு ஊருக்கே சொந்தக்காரனாய் ஆண்டவர் அவனை மாற்றினார். நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அடுத்த 11வது வசனம், சுகாவின் சகோதரனாகிய கேலூப் மீகீரை பெற்றான், இவன் எஸ்தோனியனின் தகப்பன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, தன்னுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 9வது வசனத்தை வாசிக்கும் போது, யாபேஸ் என் சகோதரரை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். அப்படின்னா அந்த சூழ்நிலை ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அவங்க பெற்றெடுக்கும் போது பெரிய ஒரு இக்கட்டுக்குள்ள இருக்கிறாங்க. அதனால அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, துக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு ஜீரோவா ஆரம்பித்த அந்த மனிதன், ஆனா வேதம் சொல்லுது, யாபேசை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். அப்படின்னா அவனை என்ன பண்ணானா, அவனுடைய எல்லையை கர்த்தர் பெரிதாக்கினார். ஆண்டவருடைய கரம் அவனோடு கூட இருந்தது. தீங்கு அவனை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் அவனை காப்பாற்றினார். அப்போ நான் விசுவாசிக்கிறேன், ஒரு மனுஷனே ஆண்டவர் ஜீரோ அதிலிருந்து எடுத்து என்ன எப்படி மாத்தினார் அப்படின்னு சொன்னா, ஒரு தேசத்திற்கே தலைவனாய் ஆண்டவர் மாற்றினார். அப்போ நம்முடைய ஆண்டவர் வளர பண்ணுகிற ஆண்டவர். நீங்க பிறக்கும் போது எப்படி இருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நம்முடைய தேவன் நம்ம மரிக்கும் போது அப்படி மரணம் அடைகிற செய்கிறவர் அல்ல, நம்மை வளர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு பின்னணிகள் எதுவும் இல்லாம இருக்கலாம், ஆள் பலம் எதுவுமே இல்லாம இருக்கலாம், நம்ம பிறந்த சிச்சுவேஷனே ரொம்ப வித்தியாசமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா நம்முடைய எல்லையை கர்த்தர் பல மடங்கு பெரிதாக்குறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த நாம் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் எல்லைகளை பெரிதாக்குகிற தேவனாய் நமத்திலே வந்திருக்கிறார். ஆமேன். ஜீரோவா ஒன்றுமே இல்லாத, ஆமேன், துவக்கமே இல்லாத பலரை ஆண்டவர் பலதற்கு கர்த்தர் அதிகாரியாய், கர்த்தர் சீக்கிரமாய் மாற்ற போகிறார். அப்போ அந்த ஒரு ஜெபம், ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபம், ஆண்டவர் கேட்கிறது போல ஒரு ஜெபம், தேவரே நீர் என்னை ஆசீர்வதித்து, அப்படின்னா நீங்க தான் என்ன ஆசீர்வதிக்க முடியும். 2வது, என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு என்னை விலக்கி காத்தருளும். அப்போ சில ஜபங்கள் அர்த்தமுள்ள ஜபங்கள், ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்துகிற ஜபங்கள், ஆண்டவருக்கு ரொம்ப கனம் கொடுக்கிற ஜபங்கள், அவருடைய நாமம் மகிமைக்காக ஜபிக்கிற ஜபங்கள். இந்த மாதிரி ஆண்டவருக்கு சில ஜபங்கள் ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. அதே போலதான் சாலமன் ஜெபம் பண்ணுனா, எனக்கு ஞானத்தை தாங்க அப்படின்ற அந்த ஜபம் ஆண்டவருக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிருச்சு. அதே போல யோசபாத் ராஜா, பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது உமக்கு லேசான காரியம், இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்கிறதற்கு எங்களுக்கு பலன் இல்லை, போகும் வழி இன்னதென்று எங்களுக்கு தெரியாது. உடனே அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா
கேட்கிறாருன்னா ரொம்ப அழகா ஆண்டவர் கேட்கிறார். அதே போல அன்னாள் தேவ சமூகத்துல வந்து, ஆண்டவரே என்னுடைய நிந்தை மாறுவதற்காக எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்தீங்கன்னா உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்களுக்காக நான் வளர்த்துவேன் அப்படின்னு சொன்ன வார்த்தை. அப்போ வேதத்துல வந்து பலவிதமான ஜெபங்களுக்கு வந்து ஆண்டவர் ரொம்ப அட்ராக்ட் ஆயிருக்கிறார், ரொம்ப பிரியப்பட்டிருக்கிறார். அப்போ சில ஜெபங்களை ஆண்டவர் வந்து ரொம்ப கவர்ந்து இழுக்கும். அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஆண்டவருடைய இருதயத்தை நம் பக்கமாய் திருப்புகிற அந்த ஜெபங்களை நம்ம பண்ணணும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நான் நிறைய நேரத்துல என்னுடைய ஜெபத்துல வந்து நம்புங்கப்பா அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவேன். என்ன நம்புங்க ஆண்டவரே, என்ன நம்புங்க, என்ன வேற யாரும் நம்பல, என்ன வேற யாரும் நம்ப முடியாது, ஆனா நீங்க நம்புனீங்கன்னா எல்லாரும் என்ன நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு என்ன நம்புங்கப்பா நம்புங்கப்பான்ற ஜெபம் வந்து கர்த்தர் சமூகத்துல போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு நான் நம்புறேன். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஜபத்துல உட்காரும் போது சும்மா வந்து நம்ம வந்து ஜெபம் பண்ணாம ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படி நல்லவர் அப்படின்னு எல்லாம் ஜெபம் பண்ணாம அவருடைய இருதயத்தை தொடுகிறது போல, அதைத்தான் எலியா வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை வராதபடி எப்படி ஜெபம் பண்ணாராமா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான், கருத்தாய் ஜெபம் பண்ணார். நம்முடைய ஜெபத்துல வந்து அந்த வார்த்தை வந்து நல்ல வார்த்தையா இருக்கணும். நம்முடைய ஜெபத்துல இருக்கிற வார்த்தைகள் வந்து ஆண்டவரை நம்பரக்கமா இழுப்புகிற வார்த்தைகளை நம்ம ஜெபம் பண்ணணும். நம்முடைய ஜெபத்துல வந்து ஒரு கருத்து இருக்கணும், ஒரு கருத்தா ஜெபம் பண்ணணும். நம்ம என்ன கேட்க போறோம், நம்ம என்ன கேட்கிறோம், அந்த காரியம் எதற்காக கேட்கிறோம், இந்த உள்நோக்கத்தை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா அதிகமாய் கர்த்தர் விரும்புகிறார். அதனால எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் வந்து நம்ம வந்து புரியாம கிறிஸ்டியானிட்டியில பாருங்களேன், நிறைய விஷயத்தை புரியாம செஞ்சு நம்ம பழகிட்டோம், புரியாம செஞ்சு பழகிட்டோம் நிறைய காரியத்தை. அதை வந்து ஏன் எதுக்கு அப்படின்னு எல்லாம் நமக்கு தெரியாது. என்னமோ எல்லாரும் செஞ்சாங்க நானும் அப்படி செய்யறேன் அப்படின்றது மாதிரி இல்லாம எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா, உன் முழு இருதயத்தோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நீ புரிஞ்சு செய், புரிஞ்சு செய். இந்த காரியத்தை நீங்க ஒரு ஜெபம் பண்றீங்களா, அந்த ஜெபத்தினுடைய கண்டென்ட் என்ன, அந்த ஜெபம் நீங்க எதற்காக ஜெபிக்க போறீங்க, அந்த ஜெபத்தினால என்ன பலன் இருக்கிறது, அந்த ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா இருக்குமா அப்படின்னு நம்முடைய ஜெபத்துல வந்து கருத்தா நம்ம ஜெபம் பண்ணணும். என்னமோ ஒன்ன நம்ம ஜெபம் பண்ணிட முடியாது. ஏன்னா நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் ஜெபத்தை கேட்கிறவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். வேதம் சொல்கிறது, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக அப்படின்னு ஆபிரகாம் ஒரு ஜெபம் பண்றாரு. அவ்வளவுதான். அந்த ஜெபமே பாத்தீங்க அப்படின்னா இஸ்மவேல் பிழைச்சிட்டாரு, ஆனா அவனுடைய கை எப்பொழுதும் யாருக்கு விரோதமா இருக்குன்னா ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவே இருக்கு அவனுடைய கை. அப்போ நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல வந்து ரொம்ப தெளிவுள்ளவர்களா இருக்கணும், ரொம்ப தெளிவுள்ளவர்களா இருக்கணும். நம்ம கேட்கிற அந்த நோக்கத்தை ஆண்டவரை அறிகிறார். நீங்க என்ன காரியத்திற்காக கேட்கிறீர்கள்? நம்ம சுய இதற்காக, பெருமைக்காக, இல்லைன்னா இன்னொருத்தரை பழி வாங்கணும்ன்றதற்காக, இல்ல இன்னொருத்தருக்கு முன்னாடி நம்முடைய கெத்த காமிக்கணும்ன்றதுக்காக இப்படிப்பட்ட ஜெபங்கள் வேண்டாம். அப்படிப்பட்ட ஜெபங்கள் உங்களுக்குள்ளே இருக்குமானால் அந்த ஜெபத்தை நீங்க மாற்றுங்க. அந்த ஜெபத்தை மாத்திட்டு உங்க ஜெபத்துல என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அதற்கு விலக்கி காத்து கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை எல்லாரும் உயர்த்தி, ஏசப்பா என்னுடைய ஜெபத்துல நல்ல வார்த்தைகள், உண்மையான வார்த்தைகள் நான் கருத்தாய் ஜெபிக்க சொல்லுங்க. கருத்தாய் ஜெபிப்பதற்கு நீர் எனக்கு உதவி செய்வீராக. முழு பலத்தோடு ஏசப்பா ஆண்டவரே நன்றி அப்பா, ஹல்லேலூயா, அந்த கிருபை எங்களுக்கு உண்டாவதாக. நாங்கள் கருத்தாய் ஜெபிக்க ஆண்டவர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து ஜெபத்தை கேட்கிறவர். இன்றையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுங்கன்னா, ரொம்ப கருத்தா ஜெபம் பண்ணுங்க. அதே போல என்ன செஞ்சாலும்
என்ன செஞ்சாலும் அதை புரிஞ்சு. இப்போ வந்து ஒரு காரியத்தை வந்து புரியாம செய்யறதற்கும் புரிஞ்சு செய்யறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பொதுவா வந்து இந்த ஸ்கூல்ல வந்து ரொம்ப படிக்கிறவங்க படிக்காதவங்க, இந்த படிக்காத மார்க் குறைவா வாங்குறவங்க யார் அப்படின்னு சொன்னா அவங்க எடுக்கிறத விட பெரிய முயற்சி இவங்க எடுப்பாங்க. ஆனா என்னன்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா புரிஞ்சு படிக்க மாட்டாங்க, மனப்பாடமா படிப்பாங்க. ஒரு எஸ்ஏ கொஸ்டின் நம்ம கையில கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் எப்படி படிப்போம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து லாஸ்ட் லைன் வரைக்கும் அப்படியே மனப்பாடமா கட 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 கடன்னு கண்ணை மூடுனா அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும், ரொம்ப அழகா வந்து அப்படியே அந்த சொல்லி முடியும். இது வந்து ஒரு கேட்டகரி படிக்கிறவங்க. ஆனா சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா அப்படியெல்லாம் இல்ல, அதுல என்னையா எழுதி இருக்குது, என்ன எழுதி இருக்கு, அந்த அந்த எஸ்ஏ கொஸ்டினுடைய கண்டென்ட் என்ன, ஓ இவன் இங்க போறானா, இங்க மேல ஏறானா, உட்கார்ந்து இருக்கிறானா, இதுவா கீழே இறங்குறானா, அவ்வளவுதான். அதை புரிஞ்சுட்டாங்கன்னா, அதுல என்ன கண்டென்ட் இருக்குன்னு புரிஞ்சுட்டாங்கன்னா அதை பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா வந்து அவங்க படிக்கிறாங்க. அது வந்து ஈஸியா அவங்களுக்கு மனப்பாடம் ஆகுது. அப்போ இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாரும் வந்து இதுவரைக்கும் சில காரியத்தை வந்து நீங்க புரியாம நீங்க செஞ்சிருக்கலாம். நீங்க புரியாம செய்கிற வரைக்குமே உங்களுக்கு ரொம்ப கடினமா இருக்கும். எந்த காரியமா இருக்கட்டும் ரொம்ப கடினமா இருக்கும். ஆனா நீங்க என்ன இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது ரொம்ப சுலபமா ரொம்ப ஈஸியா நீங்க அதை செஞ்சுட்டு போயிடலாம். அதனால ஆண்டவரிடத்துல இன்றைக்கு இந்த 55வது நாள் கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, நான் ஜெபம் பண்ணினாலும் நான் எதை செஞ்சாலும் அதுல என்ன இருக்குன்றத புரிஞ்சு அறிஞ்சு செய்யக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் கர்த்தர் தருகிறவர். ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே ஆமென். எதா இருந்தாலும் என்னை புரிந்து செய்ய வைக்கிற கர்த்தர், அந்த காரியத்தை நான் கருத்தாய் செய்வதற்கு ஏற்ற ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எனக்கு கட்டளையிடுகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்துல வந்து மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, இவங்க அத்தனை பேருக்கும் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் முழுக்க நான் என்ன பண்ணுவேன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து இறைச்சி கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொன்ன அடுத்த நிமிஷத்துல அவர் என்னதான் பாக்குறாருன்னா தன்னுடைய பாக்கெட்டை தான் பாக்குறாரு. நமக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் அப்படிதான் வாக்கு தத்தங்கள் கொடுக்கும் போது நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய பாக்கெட்டை தான் பார்ப்போம். நம்முடைய பாக்கெட்டை பார்த்து நம்ம வந்து வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்ம அவருடைய கரத்தை பார்த்தா மட்டும்தான் நம்முடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறும். எப்பொழுதும் ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுக்கும் போது உங்களை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிறத பார்த்து வாக்கு தத்தம் கொடுக்கிறவர் அல்ல. அவர் பெரியவராய் இருக்கிறதுனால் நம்மேல ஆணையிடாதபடி அவரை தாமே ஆணையிட்டு நமக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். ஆமென். உடனே மோசே என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஐயோ நீங்க என்ன சொல்றீங்க, இந்த இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு இங்கே இருக்கிற எல்லா ஆடு மாடுகளையும், அப்படின்னா எகிப்திலிருந்து அவங்க கூட்டிட்டு வந்தாங்க பாருங்க, அந்த மொத்த ஆடு மாடுகளையும் அடித்தாலும் 3 நாள் கூட இவங்களுக்கு என்ன பண்ண முடியாது, 3 நாள் கூட இவங்களுக்கு வந்து போஷிக்க முடியாது அப்படின்றாரு. அடுத்து உடனே சொல்றாரு, சரி இது கூட பரவாயில்ல, இந்த கடலிலே இருக்கிற அத்தனை மச்சங்களை எடுத்தாலும் இத்தனை பேருக்கு என்ன பண்ண முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் பேருக்கும் அதிகமான ஜனங்கள் இருக்காங்கல்ல, இத்தனை பேருக்கு ஒரு மாசம் முழுக்க நான்வெஜ் சாப்பாடு போடணும்ன்றது என்ன சிறிய விஷயமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ எதுக்குடா இது பண்ற? நீங்க என்னாகமம் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனம், அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய். நீங்கள் 24வது வசனம், அப்பொழுது மோசே புறப்பட்டு கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்களுக்கு சொல்லி ஜனங்களில் மூப்பரில் 70 பேரை கூட்டி கூடாரத்தை சுற்றிலும் அவர்களை நிறுத்தினான். அடுத்து கர்த்தர் மேகத்திலிருந்து இறங்கி அவனோடு பேசி அவனின் மேல் இருந்த ஆவியை மூப்பராகிய அந்த 70 பேர் மேலையும் கர்த்தர் வைத்தார். இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் ஜனங்களை கிருபையாய் கர்த்தர் போஷித்து கர்த்தர் நடத்தினார். ஆமென். கர்த்தர் காடைகளை வரவழைத்தார், அவங்க மிகுதியாய் பெற்றுக் கொண்டார்கள்.
நான் தீர்க்க தரிசனமா நான் நம்புறேன். கர்த்தர் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆனா நீங்க சொல்லலாம், ஆண்டவரே இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும், இந்த மாதிரி நடந்து இந்த மாதிரி செஞ்சாலும் நடக்காது, இவங்க கொடுத்தாலும் நடக்காது, இதை வித்தாலும் நடக்காது. ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. நிச்சயமாய் அந்த அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி நிச்சயமாய் அந்த அற்புதத்தை பார்க்க போறீங்க. கர்த்தர் காடைகளை கர்த்தர் வரவழைப்பார், காடைகளை கர்த்தர் வரவழைப்பார். ஆமென். அவருடைய வார்த்தையின்படி நிச்சயமாய் நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் ஒரு நம்பணும். என்னுடைய பாக்கெட்டை பார்த்து இல்ல, என்னை சுத்தி இருக்கிறத பார்த்து இல்ல, அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது அவரை நம்பிதான் அவர் வாக்குத்தத்தம் தருகிறார். அவரை வைத்துதான் எனக்கு வாக்குத்தத்தம் தருகிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு கிஃப்ட தருவேன்னு சொல்லும் போது பிள்ளைய வைத்தல்ல, யாரை வைத்து தான் சொல்றாரு? தன்னுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை வச்சு. அதே போல இந்த 55 நாட்களும் ஏசப்பா உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்ல, அது உங்களை பார்த்து அல்ல, உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அல்ல, உங்க சம்பளத்தை பார்த்து அல்ல, உங்க திறமையை பார்த்து அல்ல. அவர் பெரியவராய் இருக்கிறதுனாலே, அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறதுனாலே அந்த வாக்கு தத்தத்தை அவர் கட்டளை இட்டிருக்கிறார். நீங்கள் கரங்களை தட்டும் போதே நான் நம்புகிறேன், அந்த வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேற போகிறது. புதிய ஏற்பாட்டிலே சீடர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் எல்லாரும் ரொம்ப களைச்சு போய் இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆகாரம் கொடுங்கன்னு சொல்லும் போது சீடர்கள் அவர்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஊர்ல இருக்கிற மொத்த கடையில இருந்தும் சாப்பாடை வாங்கிட்டு வந்தாலும் இத்தனை பேருக்கு என்ன பண்ண முடியாது, நமக்கு ஆகாரம் கொடுக்க முடியாது. உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இல்ல நீங்க கொடுங்கப்பா, கடையில வாங்க சொல்லல, நீங்க கொடுங்க. உடனே ஒருத்தர் சொல்றாரு, இங்கே எங்களிடத்திலே 5 அப்பங்களும் 2 மீன்களையும் தவிர ஒன்றுமே இல்லை. ஆனா கர்த்தர் அதை எடுத்து ஆசீர்வதிச்சு 5 புருஷர்கள் 5000 பேர் கர்த்தர் அப்படியே கிருபையாய் கர்த்தர் போஷித்தார். ஆமென். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்குமான்ற ஒரு பெரிய கேள்விக்குறி உங்களுக்கு உண்டாயிருக்கலாம். இந்த வாக்குத்தத்தம் எனக்கு எப்படி நடக்கும், இது எனக்குரியது இல்லைன்னு கூட சொல்லலாம். இல்ல, உங்களையும் என்னையும் பார்த்தல்ல, அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறபடினால், அவர் பெரிய தேவனாய் இருக்கிறபடினால் என்ன பார்த்து ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறதல்ல, அவரை வைத்துதான் அவர் வார்த்தையை கொடுக்கிறார். நீங்க அதற்கு தகுதி அற்றவர்களா இருக்கலாம், அதை செய்யக்கூடிய பலன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவர் பெரியவராய் இருக்கிறதுனாலே அவர் இந்த 55 நாட்களும் சொன்ன வார்த்தை ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும், அப்படியே நிறைவேறும். நம்முடைய கண்களால் அதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் பார்க்க வைக்க போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? ஆமென். நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், இனி நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கின்றார்.